உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி. இந்த உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில திமுக சார்பில் வந்து சுந்தர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதிமுக சார்பில் வந்து சோமசுந்தரம் தோல்வி அடைந்திருக்கிறாரு. இங்க வந்து திமுக பெற்ற வாக்குகள்னு பாத்தீங்கன்னா 93,427, அதிமுக பெற்ற வாக்குகள் 91,805 வாக்குகள், நாம் தமிழர் 11,000 வாக்குகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 7,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க வந்து திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் 1,622 வாக்குகள் மட்டும்தான் வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப நெருக்கடியா ஆமா. அடுத்து மக்களவை தேர்தல்ல 2024 உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் பாத்தீங்கன்னா திமுக 92,857 வாக்குகள், அதிமுக 70,152 வாக்குகள், பாஜக தனித்து 21,965 வாக்குகள், நாம் தமிழர் 15,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள்னு பாத்தீங்கன்னா 92,117 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தா வெறும் 740 தான். ரொம்ப டஃப். ஆமா, இங்கேயும் வந்து அதிமுக பிஜேபிக்கான வாய்ப்பு இருக்கிற தொகுதி தான், வாய்ப்பு இருக்குது. இழுபறி